ஹalleluya. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? நிம்மதியாக தூங்குனீங்களா? கர்த்தரை துதித்துக் கொண்டே எழுந்தீங்களா? தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க ஆயத்தமா? அப்படியானால் வாங்க சிறிய ஜெபத்தோடு இன்றைய வசனத்தை தியானிப்போம். பரிசுத்தரே எமக்கு நன்றி ஆண்டவரே, பெரிய தேவனே எமக்கு நன்றி அப்பா. நாட்கள் போய்கொண்டே இருக்கையிலே உம்முடைய கிருபையிலே நாங்கள் பத்திரப்பட, உம்முடைய சாட்சிகளாக வாழ, உம்முடைய வருகை நேரத்திலே எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாய் உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்துகையிலே உம்முடைய கிருபைகளை தரும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென் என்றால் அப்படியே ஆக கடவது. நாம இத்தனை நாட்களாக கர்த்தரின் நாமங்களை, யெகோவா நாமங்களை எபிரேய மொழியில நம்ம தியானித்துக் கொண்டு வருகின்றோம். இதை கேட்ட உங்களில் எத்தனை பேர் நீங்க அவருடைய நாமத்தில் இருக்கிற மகத்துவத்தை உணர்ந்தீங்க? அவர் எவ்வளவு பெரியவர் என்று உணர்ந்து கொண்டீங்க? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்களுடைய வாழ்க்கைகளை அவருக்கு அர்ப்பணித்துக் கொண்டு ஒவ்வொரு விஷயத்திலும் அவர் மேலேயே ஆதாரப்படுறீங்க. இன்றைக்கு யோவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. கர்த்தர் சொன்னபடி சியோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியா இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். அந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள். அந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்திலே ஜெபிக்கின்ற யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள். யாவே, அடோனாய், யெகோவா ஈரே, யெகோவா நிசி, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா என்ற அநேக நாமங்களை வைத்து நம்முடைய தேவனை அழைப்பதற்கு அவர் பெரியவர், அவர் பரிசுத்தர், அவர் சுகப்படுத்துகிறவர், அவர் ஜெயத்தை கொடுக்கின்றவர், அவர் ரட்சிக்கின்றவர், அவர் சமாதானம் கொடுக்கிறவர், அவர் நம்மோடு இருக்கிறவர், அவர் எல்லை இல்லாத தேவன், அவரே நம்முடைய குரு, நம்முடைய ஆண்டவர், நம்முடைய இரட்சகர் என்ற அநேக விஷயங்களாக கடந்த வாரங்கள்ல கற்றுக்கொண்டோம். இந்த பெரிய நாமத்தில், கர்த்தருடைய நாமத்தில் ஜெபம் செய்கின்ற யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள். யெகோவா நாமத்தில் தான் ஜெபிக்க வேண்டும், யெகோவா தான் தேவன் என்கிறவங்க இருக்கிறாங்க. ஆகவே நீங்க ரோமருக்கு எழுதின நிருபத்தில் ஒரு முறை பார்த்தால், ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரத்துல 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். எந்த ஆண்டவர்? 9ஆம் வசனத்துல என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இயேசு ஆண்டவரின் நாமத்திலே ஜெபித்தால், தொழுது கொண்டால் ஜெபிக்கின்ற யாவரும் ரட்சிக்கப்படுகிறாங்க. நீங்க ஜெபிப்பீங்களா? ஜெபம் முடிவுல என்ன சொல்லுவீங்க? என்னங்க, பரலோக பிதாவே, எல்லையில்லாத எங்கள் தேவனே, கிருபையுள்ளவரே, கருணையுள்ளவரே என்று தொடங்கி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே என்று முடிப்போம். அவருடைய நாமத்திலே நமக்கு ஜெபங்கள் எல்லாவற்றிற்கும் பதில் கிடைக்கிறது. காரணம், அவர் நம்முடைய ஆண்டவராக, நம்மை அவர் ரட்சிப்பதற்காக நம்முடைய மீட்பின் காரியத்தை செய்து நம்முடைய தண்டனை சிலுவையில் ஏற்றுக்கொண்டு அவர் எல்லாவற்றையும் ஜெயித்து, கண்களின் இச்சை, மாம்சச்சு, ஜீவனத்தின் பெருமையும் பிசாசையும் இது உலகத்தையும் ஒவ்வொரு போராட்டத்தையும் போராடி ஜெயித்த, மரணத்தின் முள்ளை உடைத்து போட்ட வெற்றியாளரா இருக்கிறார். அவர் நாமத்திலே நமக்கு எல்லாமே கொடுக்கும்படியாக பிதா ஆயத்தமா இருக்கிறார். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. பிதா, குமாரன், ஆவியானவர் குறித்து நம்ம சின்ன அறிவினால நம்ம அந்த அளவு புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். எல்லை இல்லா தேவன், பல விதத்தில் அவர் நாமங்களை கொண்ட ஆண்டவர், குணங்களை கொண்ட ஆண்டவர், நமக்காக மாம்ச ரத்தத்திலே பங்கு பெற்று இந்த உலகத்துக்கு வந்து, இயேசு என்றால் இரட்சகர், கிறிஸ்து என்றால் அபிஷேகிக்கப்பட்டவர், நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிப்பதற்கு, மீட்டுக் கொள்வதற்கு
அபிஷேகிக்கப்பட்டவராய் தனித்துவமானவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து செய்ய வேண்டியது சிலுவையிலே செய்தாராகவே அவர் பரலோக சிங்காசனத்தை விட்டுவிட்டு தன்னை தான் தாழ்த்தி கொண்டு சிலுவை மரணத்தை அடையும்படி அவர் தாழ்த்தி கொண்டு ஜீவனை கொடுத்தாராகவே பூமியின் மேலே வானத்தின் கீழே பூமியிலே ஒவ்வொரு முழங்காலும் அவர் நாமத்திலே முடங்கும் என்று ஒவ்வொரு நாவும் அவரே ஆண்டவர் என்று அறிக்கையிடும்படி உயர்த்தப்பட்டார். ஆகவே இயேசுவின் நாமத்திலே நாம ஜெபம் செய்வதை கற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையிலேயே நீங்க ஜெபிக்கிறீங்களா? வசனத்தை கேட்ட பிறகு ஜெபிப்பது என்பது ரொம்பவும் முக்கியங்க. ஓவராலா எல்லா சபைகளிலும் இன்றைக்கு நம்ம கவனித்து பார்த்தால் தேவையான நேரத்தை முந்தைய காலத்திலே வசனத்திற்கு கொடுப்பாங்க, ஜெபத்திற்கு கொடுப்பாங்க. இப்பொழுது அது ரெண்டுமே குறைந்து விட்டு பாடல்களுக்கு கொடுப்பதை பார்க்கிறோம். பாடல்கள் என்று சொல்லாமல் அதற்கு ஆராதனை என்று பெயர் வைத்துக் கொள்கிறாங்க. நல்லதுதான். உண்மையான ஆராதனை என்பதை பின்பற்றினால், ஆராதிப்பது என்றால் பாடல் பாடுவது மட்டுமல்ல, ஜெபிப்பது, துதிப்பது, தேவனை கனப்படுத்துவது, பாடுவது, அவருடைய ரட்சிப்பின் நிமித்தம் மகிழ்வது, அவர் சமூகத்திலே மணிக்கணக்கிலே நின்று அவரை ஆராதிப்பது என்பது சிறப்பானதுதான். ஆனா யாரோ கொயர் பாடிட்டு இருந்தால் அல்லது யாராவது ஒருவர் பாடிட்டு இருந்தால் மற்றவங்க எல்லாம் அப்படியே நின்று கொண்டிருப்பதனால பிரயோஜனம் இல்லை. ஆனால் குரலை உயர்த்தி ஆண்டவரை துதிக்க வேண்டிய அவசியம் எவ்வளவோ இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே நம்ம பாடல்களை பாடுவோம், பாடல்கள் மூலம் ஆராதிப்போம், ஜெபத்தின் மூலம் ஆராதிப்போம். அவர் வசனத்துக்கு அதிக நேரத்தை கொடுக்க வேண்டும். அது மட்டும் போதாது இல்லையா? கர்த்தர் சொன்ன இன்னொரு முக்கியமானது என்னது? ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே இப்படிப்பட்டது விடுதலை உண்டாகும் என்று பிசாசினாலே பிடிக்கப்பட்டவர்களை குறித்து, தீராத பிரச்சனைகளை குறித்து, பிசாசின் கட்டுகளை குறித்து, உங்க வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும், வாழ்க்கையில் ஏதாவது பெற்றுக்கொள்ளணும் என்கிற பாஞ்சை இருக்கிறவங்க 2-3 சேர்ந்து பூமியிலே கட்ட வேண்டும். ஒருமனப்பட்டு ஜெபித்தால் உங்கள் ஜெபத்தை கேட்பேன் என்பதை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? பாருங்க, ஜெபம் செய்ய வேண்டும் என்னும் போது அநேகர் இன்றைக்கு எங்களுக்காக ஜெபிங்க என்று கேட்கிறவங்களா இருக்கிறாங்களே தவிர, தனிப்பட்ட விதத்துல நீங்க எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்க? ஜெபம் என்றால் வெறுமனே யாரோ ஊழியக்காரங்க உங்களுக்காக ஜெபிப்பது மட்டுமல்ல, நீங்க முழங்கால் போட்டு ஜெபிக்கணும். தனிப்பட்ட விதத்துல நீங்க தேவனோடு உறவாட வேண்டும். இந்த உலகத்துல நாம நிம்மதியாய் வாழ வேண்டும் என்றால், இந்த உலக காரியங்கள், சாத்தான் சோதனைகளை ஜெயிக்க வேண்டும் என்றால், நம்ம போராடுவது மாம்சத்தோடு அல்ல, வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு போராடுவதனாலே நாம் தேவன் கொடுக்கும் சர்வாங்க கவசத்தை அணிய வேண்டும் என்று. அது மாத்திரமே அல்ல, ஒருமுறை நம்ம எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே கவனித்தால் 6ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்திலே, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஜெபம் பண்ணி, அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஜெபம் செய்கிறீங்களா என்றால் செய்கிறோம் என்கிறீங்க. எத்தனை விதமான ஜெபங்கள் இருந்தால் ஜெபம் ஒன்றுதானே என்பீங்க, ஒரு விதம் தானே என்பது போல இருக்கிறீங்க. இங்க இப்படியா இருக்கு வேதத்திலே, ஆவியினாலே எல்லா சமயத்திலும் எல்லா நேரத்திலும் ஜெபிக்க வேண்டும். காலையில மதியம் மட்டும் ஜெபிக்கிறவங்க சிலர், காலை மதியம் சாயந்தரம் மட்டும் ஜெபிக்கிறவங்க சிலர், ஒரு சிலர் காலையில மட்டும் செய்கிறோம் டைம் இல்ல என்கிறவங்க சிலர், சிலர் காலையில எழுந்துக்கவே டைம் இல்ல, இரவில தூங்க போகும்போது ஜெபிக்கிறோம் என்றவங்க மற்றும் சிலர். குடும்ப ஜெபத்துல இருந்ததுனால அதுல ஒரு ஜெபத்தை செஞ்சிட்டோம், நாங்க ஆலயத்துல உட்கார்ந்ததுனால எல்லாரும் ஜெபித்ததுனால நாங்களும் ஜெபித்தது போலதான் என்பது போல போதும் நினைக்கிறாங்க தவிர, ஜெபம் என்பது தனிப்பட்ட விதத்துல செய்யக்கூடிய அனுபவமாய் மாற வேண்டும். நமக்கு ஜெபங்களில் பல விதங்கள் இருக்கிறது. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் எல்லா விதமான ஜெபத்தோடும். நிஜமா ஜெபம் ஒன்றுதான். நம்ம பொதுவா பாருங்க, நம்ம இந்த டினாமினேஷன்ஸ் என்று சொல்லுவோம் பணத்துல. அந்த பணத்திலே அது எல்லாமே பணம் தான், ஆனா அதுல வித்தியாசங்கள் இருக்கா இல்லையா? 500 ரூபாய் நோட்டு, 200 ரூபாய் நோட்டு, 10 ரூபாய் நோட்டு, நாணயங்கள் என்று இருக்குல்ல. அப்படியாக யாருக்கு எந்த நேரத்துல எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவு கொடுப்போம். அதுபோல எந்த நேரத்துல எப்படி ஜெபிக்க வேண்டும், என்ன ஜெபிக்க வேண்டும் என்பது
பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பா. நமக்கு ஜெப ஆவி இருந்தால் சகலவிதமான ஜெபங்கள், கிட்டத்தட்ட 30 விதமான ஜெபங்களை குறித்து நான் ஒரு விரிவாக ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் சில ஜெபங்களை வருகின்ற சில நாட்கள் நம்ம தியானிப்போம். சொல்லப்போனால் சகலவிதமான வேண்டுதல் என்னும் போது முதல் வகை ஜெபம் ரகசிய ஜெபம். ரகசிய ஜெபம், உறுதியான ஜெபம், கண்ணீரின் ஜெபம், முழங்கால் ஜெபம், விசுவாச ஜெபம், இடைவிடாமல் செய்யும் ஜெபம், முறையிடுகிற ஜெபம். என்னங்க, இப்படி பல விதங்கள் இருக்கு. அந்தந்த நேரங்களிலே அவைகளை குறித்து நாம இந்த வீக்ல நம்ம அந்த ஜெபங்களை குறித்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்வோம். நீங்க ஜெபம் செய்ய தொடங்குங்க. உங்கள் ஜெபமே உங்களை சகல சத்தியத்திலும் நடத்துவது போல் இருக்க வேண்டும். உங்க ஜெபங்கள் பரலோகத்துக்கு போகணும். அவைகள் ஆண்டவரின் ஆசீர்வாதங்களை பெற வேண்டும். ஆகவே விசுவாச ஜெபத்தை செய்யணும், கண்ணீரின் ஜெபத்தை நம்ம செய்யணும். முக்கியமாக ஜெபம் என்றாலே அது ஏதோ ஒரு ஊழியக்காரரோ அல்லது ஒரு ஆசாரியன், ஒரு பாஸ்டர் நமக்காக செய்கிற ஜெபம் போதும் என்று நினைத்தால் அது புத்தியினம். அல்லது ஜெபம் என்றாலே இதோ கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபம் இருக்கு இல்லையா என்று ஆண்டவர் அன்றைக்கு சீஷருக்கு கற்றுக் கொடுத்த நம்ம பரலோக ஜெபம் என்கிறோம். ஆனால் அதன் சரியான வார்த்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபம். ஏனென்றால் பரலோகத்திலே ஜெபங்கள் இருக்காது. பரலோகத்திலே ஜெபிக்க சொல்லி ஆண்டவர் சொல்லவில்லை, நம்ம பூலோகத்தில தான் ஜெபிக்கணும் என்று அந்த ஜெபத்தை செய்து பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவினை தொடங்கி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்னு முடிக்கிறோம் பாருங்க. அந்த வழக்க ஜெபத்தை தான் நம்ம செய்கிறோம். ஆனால் ஜெபம் எனப்படுவது ஒரு தனிப்பட்ட விதத்திலான அனுபவம். நீங்க எவ்வளவு நேரம் ஜெபிப்பீங்க? 3 நிமிஷமா, 4 நிமிஷமா, 5 நிமிஷமா? ஏதோ அதிக நேரம் ஜெபிக்கிறேன்னு சொல்லி 15 நிமிஷம் ஜெபித்து சொன்னதை சொல்லிக் கொண்டு துதி துதி என்று சொல்லி அல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்லிக்கொண்டு ரொம்ப நேரம் ஜெபிக்கிறீங்களா? ஜெபம் என்பது தேவனோடு உரையாடி கொள்ளுவது. பிரார்த்தனை நீங்கள் மாத்திரம் செய்வது கிடையாது. நீங்க செய்வது, அவர் கேட்பது, உங்களுக்கு பதில் கொடுப்பது. நமக்கு தேவனோடு பேசிக் கொள்ளுகிற, உரையாடுகிற அனுபவம் வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், நீங்க ஜெபிக்கும் போது மத்தேயுவில் சொன்னார், நீ அறைக்குள்ள சென்று ரகசியத்தில் பார்க்கிற உன் தேவனுக்கு ஜெபம் பண்ணு. அறைக்குள்ளே சென்று கதவை பூட்டி டிஸ்டர்பன்ஸ் இல்லாதபடிக்கு, உனக்கு எப்படிப்பட்ட தடைகளும் இடையூறுகளும் இல்லாதபடிக்கு. ஏனென்றால் சாத்தானுக்கு நம்ம என்ன செய்தாலும், எவ்வளவு பக்தி செய்தாலும் அவனுக்கு அவ்வளோ எரியாது. ஆனால் நாம ஜெபம் செய்தால் மாத்திரம் அவனுக்கு அவ்வளவு வேதனையா இருக்குங்க. உங்களுக்கு அந்த வசனத்தை காண்பிக்கிற பாருங்க. மத்தேயுவின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பார்க்கின்றோம், நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் சென்று உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி நீ ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு பலன் அளிப்பார். நீ ஜெபிக்கும் போது உன் அறைக்குள்ள சென்று கதவை பூட்டி அந்தரங்கத்திலே உன் பிதாவை நோக்கி நீ ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். நீங்க செய்யும் ஜெபம் கதவை பூட்டிக் கொண்டு யாருக்கும் தெரிவதற்கல்ல, தேவனுக்கு நீங்க காணப்பட, தேவனுக்கு உங்க வார்த்தை கேட்க, அவருடைய வார்த்தைகளை நீங்க கேட்க. எவ்வளவு பேர் நீங்க அறையில தனியா ஜெபிக்கிற அனுபவம் இருக்கு? எங்களுக்கு இருக்கிறதே ஒரு ரூமுங்க. நாங்க கதவை பூட்டிட்டா மற்றவங்க எப்படின்னு கேக்குறீங்களா? இங்கே கதவை பூட்டி என்றால் ஒருவேளை உங்களுக்கு தனி அறை இல்லாவிட்டா வறண்டாவுக்கு போகலாம், மொட்டை மாடிக்கு போகலாம், தனிமையான இடத்துக்கு போகலாம். அப்படி இல்லை என்றால் எல்லாரும் தூங்கின பிறகு நீங்க எழுந்து ஜெபிங்க, அல்லது எல்லாரும் தூங்கி எழுந்திருக்கும் முன்பே அதிகாலமே எழுந்து ஜெபிங்க. உங்களுக்கும் உங்க தேவனுக்கும் நடுவுல ஜெப நேரத்துல எந்த தடைகளும் இருக்க கூடாது. இடையூறுகள் வரும்போது நாம ஒரு மனதோடு ஜெபிக்க முடியாது, விசுவாசத்தோடு ஜெபிக்க முடியாது, உறுதியோடு ஜெபிக்க முடியாது. நம்முடைய ஜெபத்தை தடுக்கவும் இடையூறு செய்யவும் பிசாசு எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறான். மனுஷங்க மூலமாவது, சந்தர்ப்பம் மூலமாவது, சூழ்நிலை மூலமாவது, தூக்க மயக்கத்தினாலாவது, எண்ணங்கள் சிதறுவதனாலாவது, அலட்சியத்தினாலாவது தொடங்கிய ஜெபத்தை நம்ம முடிக்காம என்றால் நிறைவாக நம்ம இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றாமல் தடை செய்து விடுவான். தேவனிடத்துக்கு போகும்போது பிரதிபலன் கிடைக்கும் வரைக்கும், பதில் கிடைக்கும் வரைக்கும் ஜெபிக்க வேண்டும். தயவு செய்து இன்றையிலிருந்து நீங்க இதை பழக்கப்படுத்திக்கோங்க. இந்த வாரம் ஜெபத்தை குறித்து தியானிக்க போகிறோம். இந்த வாரம் முழுவதும் விண்ணப்பத்தோடு கூடிய ஜெபங்களுக்கு ஜெபம் செய்ய முக்கியத்துவத்தை கொடுங்க.
ஏக சிந்தையோடு தனிமையிலே ஒவ்வொரு நாளும் சில நிமிஷங்கள், குறைந்தது 15 அல்லது 20 மினிட்ஸ், அதை விட அதிகமா செய்ய முடிஞ்சா ரொம்ப சந்தோஷம். யூ கேன் ப்ரே அப் டு 3 hours, மினிமம் 1 மணி நேரம். பட் டு பிகின் வித், ஸ்டார்ட் வித் a few minutes. பட் கரெக்டா ஒரு இடத்தை, ஒரு நேரத்தை நீங்க ஏற்படுத்தி அதை விசேஷப்படுத்தி தவறாமல் நீங்க அதே நேரத்துல அதே இடத்துல நீங்க முழங்கால் போட்டு ஜெபித்தால் எவ்வளவு பெரிய அற்புதமான பதில்கள் பெறுவீர்களோ, எவ்வளவா நீங்க ஆவிக்குரிய விதத்துல பலப்படுவீங்க என்பது நீங்களே சாட்சி கொடுப்பீங்க. செய்வீங்களா? சகல விதமான ஜெபத்தினாலும் எல்லா சமயத்திலும் செய்து கொண்டு விண்ணப்பங்களோடும் ஜெபங்களோடும் கர்த்தருடைய சமூகத்துல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படுவோம் மற்றும் அநேகருக்கு நம்முடைய ஜெப வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். கண்களை மூடுங்க, ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, ரேண்டமாக ஏதோ ஒரு இடத்துல எப்படியோ ஜெபிக்கிற ஜெபங்கள்ல நாங்கள் திருப்தி அடைந்து விடாமல், ரகசியமாய் உம்மோடு நாங்கள் பேசுகின்ற அனுபவங்களும், ரகசியமா உம்மிடத்துல பதில்களை பெறவும் பிரதிபலனை பெற்றுக் கொள்கிற அனுபவத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. உம்மோடு உரையாடுகின்ற ஜெப வாழ்க்கையை கொடுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் இந்த லைவ்ல பார்க்கின்ற உடைய பிள்ளைகள் அனைவருக்கும் கொடுங்க தகப்பனே. ஜெபம் என்றால் வெறுமனே எங்களுடைய இருதயங்களை உடைய சமூகத்திலே பகிர்வதுதான் என்று, உம்மோடு உரையாடுவதுதான் என்று, உம்மோடு உறவாடுவதுதான் என்று உணர்ந்து, ஒரு வழக்கமாய் அல்லாமல் இருதய சுத்தத்தோடு, உடைந்த இருதயத்தோடு, விசுவாசத்தோடு ஜெபித்து பதில்களை பெற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்றையிலிருந்து உங்க ஜெப வாழ்க்கையை சரியான முறையில நீங்க தொடங்குங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படுங்க. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் பிரைஸ் ரிப்போர்ட்ஸ் இருந்தா அதை நீங்க 8939801234 என்கிற எண்ணிற்கு நீங்க வாட்ஸ்அப் மூலமாக நீங்க ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கின்றோம், விண்ணப்பம் செய்வோம் உங்களுக்காக. நீங்களும் ஜெபியுங்க விசுவாசத்தோடு. தேவன் தம்முடைய அற்புதமான பதில்களை கொடுப்பார். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே அனுதின தியானத்திலே உங்களை மீண்டுமாக சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. பெங்களூருவை சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிற உங்களுக்கு நற்செய்தி. ஒவ்வொரு நாளும் தேவ வசனத்தை அநேக மொழிகளில் கேட்கிற உங்களை நேரடியாக பார்க்க வேண்டும் என்று, உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று பெங்களூரு வருகிறோம். பிப்ரவரி 16ஆம் தேதி அன்று மதியம் 2லிருந்து 5 வரை, மாலை 6லிருந்து 10 வரை 2 செஷன்ஸ் ஆக இது நடக்கும். உங்களை நேரடியாக சந்தித்து தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று, தேவ வசனத்தை தியானித்து நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவ சமூகத்தில் மகிழ வேண்டும் என்று இந்த ஒன் டே கெட் டுகெதரை ஏற்பாடு செய்கின்றோம். வாருங்கள், குடும்பமாக புறப்பட்டு வாங்க. கர்த்தரின் சமூகத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவர் வசனத்தை தியானிப்போம், அவரை ஆராதிப்போம். மிக முக்கியமாக உங்க சாட்சிகளை கேட்க, உங்களுக்காக ஜெபிக்க நான் எவ்வளவோ ஆசையோடு இருக்கிறேன். சோசியல் மீடியா மூலம், தொலைக்காட்சி மூலம் வசனத்தை கேட்கும் உங்களை நேரடியாக சந்தித்து பலப்படுத்த வாஞ்சையாக இருக்கிறோம். தவறாம வாருங்கள். 2லிருந்து 5 வரை, மாலை 6லிருந்து 10 வரை பெங்களூருவிலே ஹட்சன் கம்யூனிட்டி சென்டரில் CSI காம்பவுண்டில் இந்த ஒன் டே கெட் டுகெதர் நடைபெறுகிறது. மேலும் விவரங்கள் வேண்டுமென்றால் 8939801234 என்கிற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்க. இங்க ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரிகிற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. லிங்க் உங்களுக்கு அனுப்புவார்கள். தவறாமல் கலந்து கொள்ளுங்க.